மோசேயுடைய காரியத்தை, திட்டத்தை அறிந்தவர்கள். அவருடைய தாய் என்ன பண்ணா? அவனுக்கு நாணல் பட்டியை செய்து அதை கீழ் பூசி அதை கொண்டு போய் நதியில விட்டு தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சகோதரியை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெர்மிஷனை கேட்டு அதுல ஏரோதுடைய அதனுடைய என்ன சொல்றது, ராஜாவுடைய மகள் குளிக்கும் போது ராஜாவுடைய மகள் என்ன பண்றான்? குளிக்கிறதுக்கு வாரா. உடனே அந்த நாணல் பெட்டியை பாக்குறா, திறந்து பாக்குறா, குழந்தை அழுகுது. உடனே தங்கச்சிக்காரி, அக்காக்காரி ஓடி கேக்குறா, நான் ஒரு ஆளை கூட்டிட்டு வரவா? உடனே என்ன பண்றாங்க? தன்னுடைய சொந்த தாயே கூட்டிட்டு பணம் கொடுத்து பால் கொடுக்க வைத்து, தன்னுடைய தாயுடைய பார்வையில வளர்க்க வைத்து, அந்த தாய் நினைச்சிருந்தா கொண்டிருக்கலாம். அந்த தாய் நினைச்சிருந்தா அரசாங்கம் சட்டத்திட்டம் போட்டிருக்குதுன்னு அந்த சட்டத்திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஆனா பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்த தாய், தேவனுடைய விருப்பத்தை அறிந்த தாய், இவன் பிள்ளை மீது கர்த்தர் ஒரு உன்னத திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, சகல மந்திரவாதியுடைய கோல் விழுங்கத்தக்கதாக என்னுடைய மோசையுடைய கோல் நிமிர்ந்து நிற்க போகிறது என்று அறிந்த ஒரு தாய் அவருடைய பிள்ளையை தடை செய்யாதபடிக்கு, அவருடைய கர்த்தருடைய திட்டத்திற்கு, கர்த்தருடைய சித்தத்திற்கு, கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்திற்கு அந்த குழந்தையை உருவாக்குவதற்கு உதவி செய்தவர்களாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும்.